இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 மார்க்ஸ்க்கான 3 மார்க்ஸ்க்கான ட்ரிக்கு தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக தியரி சப்ஜெக்ட் எல்லாமே ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த டைமில் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியாத 2 மார்க்கு, தெரியாத 3 மார்க்கு, தெரியாத 5 மார்க்கு கூட உங்களால் கரெக்டாக எழுத முடியும். உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸும் ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் கொடுக்கறதுக்கு சான்சஸ் ஹையாக இருக்குது. அந்த ட்ரிக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது இந்த வீடியோ, அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பப்ளிக் எக்ஸாமில் ஒரு 5 2 மார்க் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை 5 2 மார்க் எழுத சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு 4 2 மார்க் தான் தெரியுது. ஒரு 2 மார்க் நீங்கள் படித்தது வரல, ஆனால் கதை அடிக்க போகிறீங்க. அந்த 2 மார்க், அந்த 2 மார்க்கை எப்படி கதை அடிக்கணும், எந்த இடத்துல எழுதி அந்த கதை அடிக்கணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன இது? நான் சொல்கிறத ஃபுல்லாக கேட்டு இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் கதை அடித்த 2 மார்க்கோ இல்லை கதை அடித்த 3 மார்க்கோ கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் 2 மார்க்னு வச்சுக்கோங்களேன். 5 கொஸ்டினில் 4 தெரியுதுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 1 தெரியல. அந்த 1 தெரியாத கொஸ்டினை நீங்கள் எந்த இடத்துல எழுதணும் அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின் நல்லா தெரிஞ்ச கொஸ்டினாக எழுதுங்க. 4வது கொஸ்டின் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் கதடிக்க போகிற கொஸ்டின் இல்லை உங்களுக்கு தெரியாத கொஸ்டின், அந்த கொஸ்டினை நீங்கள் 4th எழுதணும். அதே மாதிரி 5th எழுத போகிற கொஸ்டின் என்ன இருக்கணும்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டினாக இருக்கணும். ஐயோ இது நல்லா இருக்கு. எதனால் உங்களை அப்படி எழுத சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு 3 கொஸ்டினுக்கு உங்களுக்கு டிக்குன்னு போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டீச்சருக்கு 4வது கொஸ்டினுக்கு ஒரு டிக்கு போடணும்னு தான் தோணுமே தவிர அந்த இடத்துல யோசிக்கணும்னு தோணாது. அந்த சான்ஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறோம். To a real goat.